வணக்கம் மீனராசி அன்பர்களே. சுறுசுறுப்பு, வெற்றி, இதை ஒழுங்கே போன்று அதோடையே போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனாலும் உடல் உபாதைகள் காரணமாக உங்களால் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மைண்டில் இருக்குது. அந்த எண்ணத்தை சனி பகவான் ஏற்படுத்தி வக்கரகதியில் இருப்பதனாலே ஏன்னு தெரில, எப்படியோ நானே எக்யூப் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குறார். 2ஆம் இடத்துக்குரியவர் 6ஆம் இடமான சிம்மராசிகளை அமர்ந்து கொடுக்கிற செவ்வாயாக இருப்பதனாலே பண வரவுக்கான வாய்ப்பு குடும்பத்திலே இருக்கிறது. கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால் இது நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லலாம், லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். உங்கள் ராசியின் 4ஆம் இடத்துல இருந்த இந்த சூரிய பகவான் 5ஆம் இடமான கடகராசிக்குள்ளார போகிறார். 4ஆம் இடத்துல இருந்தால் நல்லா இருந்ததான்னு சொன்னால் நிறைய சண்டையை கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தார். 5ஆம் இடமான இந்த மனோகாரக இடத்துக்கு உள்ள போகிறதுனால தேவையற்ற மன வியாதி மட்டுமில்ல உடல் வியாதிகளும் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரியுது. அங்கே ஏற்கனவே நமக்கு புத பகவான் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருந்தால் தேவையற்ற அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த வேலையையும் அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அவன் செஞ்சிருவான் அப்படின்லாம் நீங்கள் போட்டு போனீங்கன்னா அவங்க பாதியிலே பண்ணிவிட்டு மிச்சத்தை விட்டுட்டு உங்கள் மேலே பழி வந்து நிற்கும். அதனால் நீங்கள் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறது தெரியுது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக இருங்க. பேசும்போதும் சரி, நீங்கள் சண்டை இல்லாமல் இருப்பது நல்லது. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விரோதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா குரு 4ஆம் இடத்துல இருந்தால் தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸை போட்டு பிராண்டி அவங்களோட நீ பெரியவனா நான் பெரியவனான்னு எக்ஸ்ட்ரா வேலை வரும். இவங்க உங்களை எங்கன்னா உங்களை கவுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்க செய்யாத விஷயத்துக்கும் செஞ்ச விஷயத்துக்கும் நீங்கள் போய் ஜவாப்தாராக மாட்டி அதனால் சில நாளில் உங்களுக்கு ரிவர்ஸ் பேக் ஃபயர் அப்படிங்கிறதும் உண்டு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா போதும். லாபத்தை நோக்கி மனதெல்லாம் வைத்து கொண்டிருந்தீங்களா சௌக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். முயற்சியை மட்டும் கரெக்டாக விடாமல் வேலைகளை செய்யுங்க. தினமும் செய்யக்கூடிய ருட்டீன்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிடுங்க. முடிந்தவரை உடற்பயிற்சி அப்படிங்கிறத செய்தீர்களானால் மனதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். அதனாலே லாபம் பெருகும். இந்த வாரத்திலே காலாஷ்டமி அன்று நீங்கள் சிவபூஜை செய்வதும் பைரவரை வழிபடுவதும் மிகுந்த பலனை தரும். 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.